மோசே குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் அறிய முடியாத செய்திகளை கூட ஸ்தேவான் தான் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதாக கண்டார் என்று பார்க்கிறோம். ஸ்தேவான் அதனை அறிக்கையிட்டார். ஸ்தேவான் பார்த்ததோடு நின்று விடாமல் அறிக்கையிட்டார். அநேகர் எதிர்த்து வந்து இன்னும் சிறிது நேரத்திலே நம்மை என்ன செய்வார்கள் என்று அறிந்த பின்பும் கண்டதை அறிவிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. கண்டது எனக்கு அவர் காட்சி அளித்தார், நான் அவரை பார்த்தேன் என்று அதோடு மறைத்து விடாமல் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அறிக்கையிடுவதுதான் அது கிறிஸ்துவின் வழியில் அருட்பணி. ஸ்தேவான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. அதை மிக தெளிவாக நாம் இந்த காட்சியிலே பார்க்கிறோம். மரண பயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஒரு ஊழியக்காரர் எப்போதுமே கல்லறையை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லினே போகலாம். ஏன்னா அவருக்கு அந்த கல்லறையை, அதுவும் ராத்திரி 7 மணிக்கு மேலே போகும்போது அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதே இப்படி திரும்பிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிகிட்டே கிராஸ் பண்ணுவார். ஒரு நாள் அப்படி போகும்போது அந்த கல்லறை உள்ளேருந்து ஒரு குட்டி பையன் குடுன்னு வெளியே ஓடி வந்தான். இவர் பார்த்ததும் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவன் இது உள்ளேருந்து வெளியே வரானே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அந்த தம்பியை கூப்பிட்டாரு. ஏன்னா அவன் மறுபடியும் கல்லறைக்குள்ளே ஓடுறான். உடனே அவனை கூப்பிட்டு டே இங்கே வாடா, இங்கே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் ரொம்ப சாதாரணமாக அவர்கிட்ட சொன்னானா, இந்த கல்லறையை தாண்டி எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஐயான்னு. அப்போ தான் அவருக்கு அது உணர்ந்தது. அவர் செவிப்பறையில் அறைந்தது போல இருந்தது. எல்லோருக்கும் கல்லறையை தாண்டி ஒரு வீடு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே அங்கே ஒரு வீடு இருக்கிறது. நான் நிறைய சபைகளில் கேட்பேன், பரலோகத்துக்கு போனோன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாம் கை தூக்குவாங்க. செத்து போனோன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கன்னா யாரும் தூக்க மாட்டாங்க. செத்தாதானே பரலோகத்துக்கு போக முடியும். சாகாமல் எப்படி போவது? ஆனால் எவ்விதமாக மரிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இரத்த சாட்சியாய்தான் மரித்தே ஆக வேண்டும் அப்படி சொல்லல. அவருக்காக வாழ்ந்து மரிப்பதும் இரத்த சாட்சி மரணம் தான். ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சியாய் இருந்து மரிப்பதும் இரத்த சாட்சி மரணம் தான். அவருடைய இரத்தத்திற்கு சாட்சியாய் வாழ்வதே அது நம்முடைய அருட்பணி. கிறிஸ்துவின் வழியில் அருட்பணி என்றால் அவருடைய இரத்தத்திற்கு சாட்சியாய் நிற்பது. அந்த இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்றாலே புறப்பட வேண்டும் என்று அர்த்தம். தட்டை கழுவுனா சாப்பிட போகிறோன்னு அர்த்தம். வண்டியை கழுவணும்னா வெளியே போகிறோன்னு அர்த்தம். குளிக்கிறோம், நம்மளே கழுவணும்னாலும் புறப்பட்டு போகிறோம் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு வாக்கியம் சொல்லுகிறார் ஒரு தேவ மனிதர், சர்ச் இஸ் நாட் இன் சீட்டிங் கெப்பாசிட்டி, இட் இஸ் இன் சென்டிங் கெப்பாசிட்டி.